வணக்கம். இதழியல் மற்றும் செய்தி தொடர்பியல் துறை செய்திகளுக்காக நான் குஷால். காங்கோ நாட்டில் பரவி வரும் மர்ம நோய் குறித்து விரிவான அறிக்கை வெளியிட்டுள்ளது உலக சுகாதார நிறுவனம். ரஷ்யா சென்றுள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மனிதனை குளிர்பாட்டி கழுவிவிடும் அதிநவீன இயந்திரத்தை கண்டுபிடித்து அசத்தியுள்ளது ஜப்பான். தமிழ்நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் அனுமதிக்க முடியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 10% இடஒதுக்கீட்டை விமர்சித்துள்ளார் முன்னாள் நீதிபதி ரோகிண்டன் நாரிமன். வைக்கம் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க உள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ரூபாய் 500 கோடியை கடந்து வசூல் வரலாற்றில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது புஷ்பா 2 திரைப்படம். மெய்யழகன் திரைப்படம் தன்னை அழ வைத்து விட்டதாக கூறி படக்குழுவினரை பாராட்டியுள்ளார் பாலிவுட் நடிகர் அனுபம் கர். அஜித் பவாரின் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை விடுவிப்பதாக வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. அரசு பணியில் சேருவோரின் ஆவணங்களை 6 மாத காலத்திற்குள் சரிபார்க்க வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களின் காவல்துறைக்கும் உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம். டெல்லி நோக்கி பேரணியாக சென்று போராட முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் JMC உடன். வாழ்க தமிழ், வாழிய பாரதம்.